யோ, நீ சொல்ற எல்லாத்தையும் ஒத்துக்கலாயா, நீ சொல்ற எல்லாத்தையும் ஒத்துக்கலாம். ஆனா நடிப்பு ஃபீல்டுலயே நீ எல்லாத்துக்கும் போட்டின்னு சொல்ற பாத்தியா, அதுக்கு அவங்க எல்லாம் சிரிக்காம இருக்காங்க பாத்தியா. என்னால அதை மட்டும்தாயா ஒத்துக்க முடியல. நீங்க எல்லாம் குற்றவாளிகள்ரா, அங்க இருக்க அத்தனை பேர் குற்றவாளிகள்ரா. அந்த ஆள் ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது சிரிச்சு அந்த ஆளை வந்து, நீங்க எல்லாம் வந்து ஒரு ஆளுடைய தன்னம்பிக்கையை உடைக்கிறதா நினைச்சுக்கிட்டு தன்னம்பிக்கையை உடைக்க கூடாது அப்படின்ற காரணத்துக்காக வாட்டர்மெலன் ஸ்டார் அந்த இடத்துல போய் இந்த இந்த நடிப்பு இண்டஸ்ட்ரியில வந்து இங்க நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நான் ஒரு மிகப்பெரிய போட்டி தான், வெளியே இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி தான், முதல் இதுலயே எனக்கு ஒரு கேரவன் கொடுத்தாங்க, அப்படி கொடுத்தாங்க, நல்ல சம்பளம் கொடுத்தாங்க எல்லாம் சொல்லும் போது பேசாம இருக்கீங்க பாத்தீங்களா. உள்ள யார்கிட்ட பேசுறாப்லயே அவங்க பேசாம இருக்கீங்க பாத்தீங்களா. அதுதான்டா நீங்க வாழ்க்கையில பண்ற மிகப்பெரிய தப்பு. உங்களுக்கு மட்டும் தப்பு இல்ல, வெளியே இருக்கக்கூடிய அத்தனை ஆடியன்ஸ்க்கு நீங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய துரோகம். மிகப்பெரிய துரோகம். பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு, வீட்டில் இருக்கக்கூடிய யாருடைய 2 கதை பெஸ்ட், யாருடைய 2 கதை வர்ஸ்ட். இந்த சென்ஸ் யார் வந்து இந்த இதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க, யார் பயன்படுத்தலை அப்படின்றத உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தரும் அவருக்கு பிடிச்சிருந்த கதைகள், அவருக்கு பிடிச்சிருந்த விஷயங்கள் எல்லாமே சொல்றாங்க. ஒவ்வொருத்தருக்கு வித்தியாசம் இருக்கு. கனியோட கதைகள் பல பேருக்கு வந்து பிடிச்சிருந்தது, அது பாருக்கு பிடிக்கல, வெளியே வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் எனக்கும் பெருசா கனெக்ட் ஆகல, யாருடைய கதையும் கனெக்ட் ஆகல. நான் எப்பயுமே எல்லா வருஷமுமே இந்த ஒரு விஷயத்த வந்து அப்படியே கடந்து போயிடுவேன். இந்த டாஸ்க்கை வந்து நான் பெருசா எடுத்துக்கவே மாட்டேன். இந்த சீசன்ல தான் 28வது நாள் வரைக்கும் 26th டே வரைக்கும் இந்த கதையை வச்சே ஓட்டுறாங்கன்னா அப்ப இந்த சீசன் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. எவ்வளவு கேவலமா அவங்களால கண்டென்ட் கொடுக்க முடியல நினைச்சு பாருங்க. என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் அதுல வந்து ஒரு சண்டையை போடுறதுக்கு ஒரு 2 பேர், இவங்களை வச்சு எதுவும் பண்ண முடியாது, வைல்ட் கார்டை வச்சு தான் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுத்தனால இந்த வாரத்தை எப்படியாவது ஓட்டிடணும்டா அப்படின்ற முடிவு எடுத்து தான் அப்படி 2-2 அனுப்புறாங்கன்னு எனக்கு தோணுது. இவங்களை வச்சு ஒரு வெங்காயமும் பண்ண முடியாதுன்றது அங்க இருக்க ஆட்களுக்கு எல்லாம் தெரிஞ்சனாலதான் தோணுது எனக்கு. கதையை பத்தி இவங்க பேசுற உள்ள பேசிக்கிற எந்த விஷயமே நம்மளால ஏத்துக்க முடியல. எஃப்ஜேவோட கதை பெருசுன்னு பாரு சொல்றதும், வாட்டர்மெலன் வந்து 20 நிமிஷம் தான் பேசினாராமா, 20லேருந்து அரை மணி நேரம் தான் பேசினாராமா, அது கூட பெட்டர், பிரச்சனை இல்லையாமா. எஃப்ஜே வந்து சொன்ன டீடைலிங் வந்து நான் சொல்லல, சொல்லியிருக்க வேண்டியதான தாயி, நாங்க அதையும் கேட்டு ரசிச்சிருப்போம்ல. ஏன்னா வெளியே ஏற்கனவே டிஆர்பி வந்து உச்சம் தொட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க உங்களுடைய கதையை முழுசா சொல்லி வந்து நீங்க உங்களோட பிரயாணத்தையே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நாங்க அதையும் கேட்டு ரசிச்சு நாங்க வந்து ரொம்ப இன்பம் அடைஞ்சிருப்போம் அப்படின்றத சொல்ல வரேன். இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் ஒரு ஆள் இருக்கு அப்படி பாருங்க, அந்த ஆளை வந்து நீங்க சொல்றேன்டா, நான் உள்ள இருக்கவங்களா நீங்க மிகப்பெரிய துரோகம் பண்றீங்கடா, வெளியே இருக்கவங்களுக்கு நான் திருப்பி சொல்றேன் மிகப்பெரிய துரோகம் பண்றீங்க. வைல்டு கார்டாவது உள்ள போறவங்க எல்லாம் நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை அப்படின்னு 10 பேர் சேர்ந்து சொல்லணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஏங்க ஒரு ஆடியன்ஸா நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ஆடியன்ஸா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுது வேஸ்ட், சுத்த வேஸ்ட். ஏன் நம்ம அதை சொல்றது இல்லை? ஏன்னா சொன்னா அந்த ஆள் உள்ள கேட்க மாட்டா, அப்படி புரியுதா? பட் ஆனா ஒரு 10 பேர் சேர்ந்து உண்மையாவது சொல்லி கொடுக்கலாமே. விஜய் சேதுபதி இப்போ வந்து சொன்னார்னா என்ன சொல்லுவாருன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து ஆக்டிங் இது பண்றோம் சார் இல்ல சார், நீங்க வந்து நீங்க குரூப்பிசம் பண்றீங்க சார், நீங்க குரூப்பிசம் பண்ணாதீங்க சார், நான் நடிக்கிறது தான் சார் இங்க வந்தேன், நான் நடிக்கிறது தான் சார் என்னை உள்ள விட்டுருக்காங்க, ஓகேவா? நீங்க பண்ணாம இதுக்கு முன்னாடி இருந்த ஹோஸ்ட் எல்லாம் ஹோஸ்ட் சார், நீங்க உங்களுக்கு ஹோஸ்டிங் பண்றது எப்படின்னு தெரியல சார், புரியுதா சொல்லும்? இது நீங்க ஹோஸ்டிங் பண்றது எப்படின்னு தெரியல சொல்லும். நான் உங்களுக்கு வந்து நான் என்னுடைய இதுல வந்து நான் சொல்றேன் சொல்லும். ஓகே, ஹோஸ்ட்னா வந்து ஹோஸ்டிங்ல நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லும். அதுல ஐபிஜே இருக்கு சொல்லும், டிபிஜே இருக்கு சொல்லும், புரியுதா சொல்லும். அதனால வந்து நீங்க தப்பாடுக்காக சொல்லும். நீங்க முத வாரமே நீ வந்து பேசும்போதே நான் சொல்லியிருப்பேன் சொல்லும், ஆனா வந்து இப்போ நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சொல்லும் அப்படின்னு பேசினாலும் பேசுவார். ஆனா அப்படி மட்டும் பேசினாருவீங்க, ஒருவேளை உண்மையை சொன்னதுக்காக இவருக்கு வந்து ஓட்டுகள் வந்தாலும் வரும். இப்ப மட்டும் ஓட்டு வராமையா இருக்கு, புலம்ப வச்சுட்டாங்களே எப்படி? இது ஒரு டாஸ்க்கு, இதை ஒரு டாஸ்காக கொடுத்து இந்த டாஸ்க் எங்களை பார்க்க வச்சு இதுக்கு ஒரு ப்ரோமோ போட்டு, பிக் பாஸ் தெரியுதியா, நீ மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கன்னு தெளிவா தெரியுதியா? ரொம்ப வஸ்டியா, ரொம்ப வஸ்ட். மக்களே, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம முழிக்கிறோமே, நமக்கு விடிவு காலம் எது இல்லையா? வெளியே ஒரு அக்கா வந்து புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆள் மல்லாக்க படுத்துக்கிட்டு கேட்டுட்டு இருக்கா அப்படி எல்லாத்தையும்.
குறை தான் சொல்ல போறாங்க. கதையிலையும் குறையாடா, எல்லாத்துலயும் மக்கள்கிட்ட எது பெருசா போயிரும். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு பார்வட்ட. சுபிக்ஷா கதையை சொல்லும் போது வெளியே வந்து நின்று அவளோட பேக்ரவுண்ட் பத்தி எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றா, அவரோட பேக்ரவுண்ட் எல்லாம் இங்க தேவையா, அப்படியா இப்படியா, எங்கிருந்து வந்துன்றெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றா, அவ வந்து அவரை வந்து ஓட்டுக்காக இது பண்ணிக்கிறா, இந்த மாதிரி இருக்கவளை தான் டைட்டில் வின்னர் ஆக்குவாங்க, அப்படி இப்படின்னு கேவலமா பேசுனீங்களா இல்லையா? பார்வோட சப்போர்ட்டர்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, பேசினாங்களா இல்லையா? இப்போ எதுக்கு இன்னைக்கு பெஸ்ட் ஸ்டோரி வந்து சுபிக்ஷாவோட ஸ்டோரியை வந்து செலக்ட் பண்றாங்க? பார்வை எதுக்காக செலக்ட் பண்றாங்க? இந்த மாதிரி ஒரு நீதி சொல்ல மாட்டேனே